எல்லோருக்கும் ஹாய். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த எனர்ஜி இங்க வந்ததுக்கு அப்புறம் இருந்து இந்த லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? ஓ சூப்பராக இருக்குது, செம்மாவாக இருக்குது. நான் தமிழ் தான் பேசணும்னு ஃபிக்ஸ் ஆகி போனேன். அதுக்கு தான் என்னன்னா தப்பாச்சுன்னா மன்னிச்சிடுங்க. அண்ட் நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்சம். கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுறேன். கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, ட்ரை பண்ணுவேன். அதுக்கு தான் நாங்கள் இங்கே இருக்கோம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான். ஃபர்ஸ்ட் வாரிசு, தளபதி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் திஸ் வண்டர்ஃபுல் டீம், அதை பற்றி பேசுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கேள்விகள் கேட்குறோம். நான் ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணி வந்தேன். ஆனால் எல்லாரும் பார்த்து ரொம்ப நர்வஸாக இருக்க, எல்லாம் மறந்து போட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலி ஃபர்ஸ்டாக சொல்லணும், நான் இன்னைக்கு இங்கே நின்று உங்களை முன்னாடி பேசிட்டு இருக்கேன்னு எனக்கே நம்ப மாட்டேங்கிறது. ஸோ தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. அப்புறமா என்ன சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட்டு விஜய் சாரும் கில்லி படம் இருக்குல்ல, அது ஆமாம் அங்கே தான் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஷோ நான் அப்பாவும் நானும் படம் பார்க்குறது போனோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியலங்க. படம் போயிட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ண, ஃபுல்லாக விசிலாக போட்டு ஃபுல்லாக டான்ஸாக பண்ண வந்துக்கான மேலே வந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல் என்னென்னா விஜய் சார் ஸ்பீச் பார்க்குறது, விஜய் சார் டான்ஸ் பார்க்குறது, விஜய் சார் இமிட்டேட் பண்ணுறது, விஜய் சார் எல்லா ஃபைனல்ஸ் பார்க்குறது, அது அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, நானும் ஃபேனு தான். ஸோ நம்ம ஃபேன்ஸ் லவ் இருக்குல்ல, அது செம்ம லவ்வுங்க. ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது, ஒரு டிஸப்பாயின்மெண்ட்ஸ் கிடையாது. அட்மையர் பண்ணிட்டு அங்கே தான் பார்த்துட்டு அவ்வளோ லவ் பண்ணோம். ஸோ அதுதான் தட்ஸ் மை லைஃப். தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் அட்மைரிங் விஜய் சார். அதுக்கப்புறமும் ஃபிலிம் அனௌன்ஸ்மெண்ட் ஆனப்போ எனக்கு விஜய் சார்னா ரொம்ப பிடிக்குது. எல்லாரையும் சொன்னிட்டேன். எனக்கு நான் பொய் சொல்லுது அது இதெல்லாம் வரமாட்டுது. ஸோ எங்கே போனால் யாருன்னு கேட்டால் ஃபேவரட் ஆக்டர் ஹூ டு யூ ஹேவ் அ க்ரஷ்னா விஜய் சாருங்க. அது ஒன்று நாங்கள் பார்த்தோம். அதாவது லவ், ஃப்ரெண்ட்ஷிப், மேரி அப்படின்னு 3 கேள்வி உங்களுக்கு கேட்கும்போது, ஃப்ரெண்ட்ஷிப் விஜய் தேவரகொண்டா, அதுக்கப்புறம் லவ் விஜய் சேதுபதி, மேரி தளபதி அப்படின்னு நீங்க சொன்னீங்க. 3லயும் விஜய் இருந்தாரு. அவ்வளவு பிடிக்கும்ல விஜய் சார்? ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மேம் நீங்க படத்தோட பூஜை அப்போ தளபதிக்கு ஒரு திருஷ்டி எடுத்து இப்படி வச்சீங்க இல்லையா? ஆமாங்க. ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் ஆனப்போ எனக்கு தெரியல இது ஃபிலிம் நான் பண்ணுவேன்னு. ஸோ வம்சி சார் கால் பண்ணிட்டப்போ பணம் இருக்கு, நரேஷன் எல்லாம் ஃபினிஷ் ஆகும்போ நான் வம்சி சாருக்கு போயிட்டு, சார் பணம்ல நான் இருக்கவா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு நாள் விஜய் சார்னு மீட் பண்ணணும், அவ்வளோதான். நான் நான் ஒரு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஒரு சைடில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் போதும்னு நான் சொன்னிட்டேன். பட் வம்சி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருக்கேன், எவ்வளோ தேங்க்ஃபுல்லாக இருக்கேன்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரியலி. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்களா? ஆமாங்க, ஃபுல்லு அந்த பட பூஜை அப்போ திருஷ்டி எடுத்தீங்க இல்லையா? அதை இட்ஸ் டைம் டு கிவ் பேக். தமிழ்நாடே இப்போ சேர்ந்து உங்களுக்காக திருஷ்டி எடுத்து இவ்வளவு பேருக்கு நடுவில் இருக்கிற நம்ம தளபதிக்கு நீங்க இன்னொரு தடவை இப்போ ஒரு திருஷ்டி சுத்தி போட்டீங்கன்னா அழகா இருக்கும். பண்ணுவீங்களா? எஸ். அது ஏப்பா நீங்க பண்ணலையா? நம்ம ஃபேன்ஸ், தளபதி ஃபேன்ஸ்